Taste the Daily. மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்காக ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் 20% இட ஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு மட்டும் தனியாக கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் 10.5% உள் இடஒதுக்கீடு என்பது பாமகவின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கி சட்டப்பேரவையில் சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் உரிய தரவுகளின் அடிப்படையில் சட்டம் இயற்றப்படவில்லை என கூறி அந்த சட்டத்தை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்தது. இதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த திமுகவும் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கப்படும் என உறுதி அளித்தாலும் இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது பாமக முன்வைக்கும் குற்றச்சாட்டாக உள்ளது. தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் இல்லை என்று தீர்ப்பு அளித்து 1000 நாட்கள் ஆகிறது. இந்த 1000 நாட்களில் அதிகாரம் இருந்தும் அதை கொடுக்க திமுக அரசுக்கு மனமில்லை. இந்த நிலையில் திமுக அரசுக்கு எதிராக காஞ்சிபுரத்தில் பாமக நடத்திய போராட்டத்தில் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தது குறித்து கேள்வி எழுப்பிய அன்புமணி ராமதாஸ் உதயநிதியை போன்று துரைமுருகனை துணை முதலமைச்சராக்கி இருக்கலாமே என வினா எழுப்பியிருந்தார். மேலும் வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீட்டை சாத்தியப்படுத்தி கொடுத்தால் திமுகவுக்கு பாமக நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கும் எனவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தா என்ன உங்களுக்கு வலிக்குதா? ஏன் அவர் உழைக்கலையா? இன்னைக்கு திமுகவிலே மூத்தவர் அவர் தான். எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறாரு. இத்தனை முறை சிறைக்கு சென்றிருக்கிறார்கள். இந்த கட்சிக்காக எவ்வளவு உழைத்திருக்கின்றார். ஏன் அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் கொடுத்துட்டு போலாமே? இன்னொரு துணை முதலமைச்சர் கொடுத்துட்டு போலாமே? அன்புமணி ராமதாஸின் குற்றச்சாட்டுக்கு திமுக அமைச்சர் சிவசங்கரை வைத்து பதிலடி கொடுக்க வைத்திருக்கிறது. தேர்தல் வரும்போது மட்டும் வன்னியர் சமூக மக்களை பகடைக்காயாக பயன்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ள அமைச்சர் சிவசங்கர் கூட்டணி கட்சி கொடுத்த மாநிலங்களவை பதவியை தனது மகன் அன்புமணி ராமதாஸுக்கு கொடுத்ததுதான் வன்னியர் சமூக மீதான பாசமா என கேள்வி எழுப்பியதோடு பாமகவில் காலம் காலமாக உழைத்து வரும் GK மணி, AK மூர்த்தி ஆகியோரை விட்டுவிட்டு அன்புமணி ராமதாஸுக்கு தலைவர் பதவியை கொடுத்தது ஏன் என பதில் கேள்வி எழுப்பியுள்ளார். அமைச்சர் சிவசங்கர் அறிக்கை வெளியிட்ட அடுத்த சில மணி நேரத்திலேயே பாமக தரப்பில் GK மணி அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதில் தடாலடியாக வருகிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் வன்னியர்களுக்கு 15% உள் இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை நிறைவேற்றுமா என கேள்வி எழுப்பிய GK மணி அப்படி நிறைவேற்றினால் நாளையே பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேற தயார் என தெரிவித்திருந்தது பாமக. மேலும் 1998ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை பாமகவுக்கு இதுவரை கிடைத்த மத்திய அமைச்சர் பதவிகளை யார் யாருக்கெல்லாம் எனவும் GK மணி பட்டியலிட்டுள்ளார். இப்படி மாறி மாறி இரு கட்சிகளும் கருத்து மோதலில் ஈடுபட்டு வருவது அரசியல் களத்திலும் விவாத பொருளாக மாறி உள்ளது. மேலும் இந்த விவகாரம் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு என்பதை தாண்டி வாரிசு அரசியல் குறித்த விமர்சனமாக மாறியிருக்கிறது. வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வேண்டும் என பாமக திட்டவட்டமாக வலியுறுத்தி வர சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் உள் இடஒதுக்கீடு வழங்க முடியும் என திமுக கூறி வருகிறது. மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது என திமுக கூறி வரும் நிலையில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கூட சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் என பாமக தெரிவித்து வருகிறது. பீகார் மாநிலத்தில் மாநில அரசு வழங்கிய இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டதை திமுக சுட்டிக்காட்டும் நிலையில் அதே பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியதை பாமக சுட்டிக்காட்டி வருகிறது. மேலும் பாமக கோரும் 10.5% உள் இடஒதுக்கீடு மூலம் கிடைக்கும் பலனை விட தற்போது அதிகளவில் வன்னியர்கள் பயனடைவதாக திமுக வாதத்தை முன்வைப்பதையும் கவனிக்க வேண்டியுள்ளது. ஆகையால் வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீட்டை அரசியல் கணக்குகளை வைத்து கையாளாமல் வன்னியர் உள் இடஒதுக்கீடு அவசியமா, ஏன் அவசியம் என்ற இடத்தில் வைத்தே இரு கட்சிகளும் அணுக வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. Taste the Daily.